வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 25ஆம் தேதி இலங்கையிலிருந்து வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது அண்மையில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட டான் பிரியசாத் தொடர்பான செய்திகள் அதிக அளவில் இன்றைய தினம் இடம் பிடித்திருந்தன. அதிலும் குறிப்பாக அவருடைய கடந்த கால வாழ்க்கை தொடர்பாக பார்க்கிற போது 2014ஆம் ஆண்டில் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் போராட்டம் இடம்பெற்றது. குறிப்பாக அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் பல வன்முறை சம்பவங்கள், அவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் இவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற விடயமும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக மிரட்டல் தொழில கருத்துக்களையும் வெளிப்படுத்தி இருந்தார். அதற்காக அவர் மீதாக வழக்கும் தொடரப்பட்டிருந்தது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் 2016ஆம் ஆண்டு பார்க்கிற போதும் 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய தன்னுடைய அவருடைய அந்த கருத்து வெளிப்படுத்தி இருந்தது. அதாவது தன்னை சிங்களவனுடைய ரட்சகர் என்ற ஒரு தொனியில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார். அவர் தானாகவே அதனை கருத்தை கூறியிருக்கின்றார். தான் சிங்களவருடைய ரட்சகர் தான் என்ற அடிப்படையில் இவ்வாறாக பல விடயங்கள் அவருடைய கடந்த கால வாழ்க்கை தொடர்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் மிக முக்கியமாக 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலையும் அதற்கு பிற்பட்ட காலத்தில் பார்க்கிற போது குறிப்பாக முஸ்லிம்களை நேரடியாகவே வன்முறைகளை அவர்கள் மீதான ஒரு வன்முறைக்கு தூண்டியவரில் இவரும் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார். எனவே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை செயற்பாடுகள்லையும் கடந்த காலங்களில் அவருடைய செயற்பாடுகளினூடாக அதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட துணிச்சல் இவருக்கு கிடைத்தது எவ்வாறுன்னு சொன்னால் அதிகார பலம். குறிப்பாக ஆட்சியாளர்கள் இவருக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார்கள், முன்னைய ஆட்சியாளர்கள். இதே நேரத்தில் இவருக்கான அந்த பணத்தை பார்க்கிற போது குறிப்பாக பாதாள உலக கும்பலும் போதைப்பொருள் கடத்துக்காரர்களும் தான் இவருக்கான அந்த பண உதவிகளையும் அதிக அளவில் கொடுத்திருக்கின்றார்கள். அதனூடாகத்தான் இவ்வாறான தற்துணிவின் அடிப்படையில் தான் அவர் இவ்வாறான விடயங்களை கடந்த காலங்களில் செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஒருவர் இறந்ததன் பிற்பாடு அவர் தொடர்பான விடயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் தொடர்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை தான் சொல்லணும், கெட்ட விஷயங்களை சொல்லக்கூடாது என்பது ஒரு நாகரிகமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனினும் இவருடைய அந்த கடந்த காலத்தில் இவர் செய்த நன்மைகளை பார்க்கிற போது அவ்வாறு எதுவுமே இல்லாதை விட அதிகமாக இவர் வன்முறை செயற்பாடுகளில் தான் ஈடுபட்டிருக்கின்றார். இன ரீதியிலான ஒரு முருகல் நிலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக கூட கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்க இவரூடாக பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர் தொடர்பாக கடந்த கால முறைகள் தொடர்பாக கூறுவதில் அந்த ஒரு நாகரீகம் என்பது பேணப்பட தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதே நேரத்தில் இவர் தொடர்பான இவர் நல்லவர் கெட்டவர் என்பதற்கு அப்பால் சட்டம் தன் கடமையை செய்யும். அதாவது அவருடைய அந்த கொலை தொடர்பாக யார் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள், யார் அந்த கொலையை செய்ய தூண்டியவர்கள், யார் செய்தார்கள், எவ்வாறான பின்னணிகள் இடம்பெற்றது என்பது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்னரான காணொளியிலையும் இவருடைய அந்த விடயம் தொடர்பாகவும் அவருடைய கடந்த கால சம்பவங்கள் தொடர்பாகவும் சொல்லியிருந்தேன். அதிலும் குறிப்பாக சொல்லியிருந்தேன் இவருடைய இறப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதத்தில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டாலும் கூட குறிப்பாக சிறுபான்மை இனத்தவர்கள் அதனை மகிழ்ச்சியூடாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய இறப்பை. ஆனாலும் அவர் இறந்ததோடு அவருடன் சேர்ந்து பல உண்மைகளும் இறந்திருக்கக்கூடும். எனவே இவரை கொன்றவர்கள் தொடர்பான விடயங்களையும் ஆராய்ந்து விசாரணைகளை நடத்தி அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுப்பதோடு மட்டுமன்றி அவர்கள் எதற்காக கொலை செய்தார்கள், ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தானே. அதாவது அவர் ஏதாவது ஒரு உண்மையை வெளிப்படுத்தி விடுவாரோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காகவோ நடந்திருக்கலாம். எனவே அவ்வாறான விடயங்கள் தொடர்பிலையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த கொலைக்கு மிக முக்கியமான சந்தேக நபர்னு சொல்லி அடையாளம் காணப்பட்ட துலான் மதுஷங்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை, மே மாதம் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கூட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது என்பதுதான் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இவருடைய அந்த கொலை சம்பவத்தை பார்க்கிற போது இவருடைய சகோதரரை கொலை செய்திருக்கக்கூடிய நபர்களால் சொல்லப்படுகின்ற அவர்களுடைய அந்த கருத்துக்கு இணங்க தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அண்மையில் பார்க்கிற
போது புது வருட பிறப்பன்றும் இவருக்கான கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் பல குறிப்பிட்ட சில சம்பவங்களும் இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடும் என்று சொல்லியும் சொல்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது கடந்த 20ஆம் தேதி மற்றொரு கும்பல் நாளையும் இவருக்கான அந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. எனவே இந்த 2 கும்பல்களில் ஏதாவது ஒரு கும்பல் இந்த ஒரு கொலை சம்பவத்தை மேற்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் துபாயில் போதைப் பொருளை மிக முக்கியமான கடத்தக்காரன் சொல்லி சொல்லப்படுகின்ற கொலன்னாவே தனுஷ்கவிடமும் இந்த தாக்குதல் குறித்து இந்த கைது செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு சந்தேக நபர் அவர் தொலைபேசி உரையாடலில் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இவருடைய கொலை சம்பவம் தொடர்பாக. அதன் பிறகு கஞ்சிபாணி இம்ரானுக்கும் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையிலையும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதுவரையில் பார்க்கிற போது குறிப்பாக 2 பெண்கள் உட்பட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயம். அதே நேரத்தில் இவருடைய மனைவியினுடைய சகோதரியும் இதில் ஈடுபட்டிருக்கின்றார். சந்தேக நபருடைய அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்டு கூறக்கூடிய அந்த 2 பெண்களில் ஒருவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவ்வாறாகத்தான் இவருடைய இந்த கொலை சம்பவத்தினுடைய விசாரணைகளுடைய விடயங்கள் காணப்படுகிறது. அதாவது தற்சமயம் வரையும் இவ்வாறான விடயங்கள் தான் இடம்பெற்றிருந்தது. எனவே எவ்வாறான மாற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது அல்லது ஏதாவது ஒரு புதிய விடயங்கள் வருகின்ற போது அதனை உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலேயும் ஒரு செய்தி வெளிவந்தது. அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவரை இன்றைய தினம் அழைத்திருந்தது. ஆனாலும் அவர் கடந்த நாட்களிலேயே சொல்லிவிட்டார் இன்றைய தினம் தன்னுடைய வழக்கறிஞர் வெளிநாடு சென்று விட்டதாகவும் எனவே தான் பிரிதொரு நாளில் விசாரணைக்கு நேரில் வருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் பார்க்கிற போது கடந்த 17ஆம் தேதிக்கு அவருக்கு முதலாவதாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்திலையும் அவர் அதனை தான் சொல்லியிருந்தார். இன்றைய நாளையும் வர முடியாததற்கான காரணமாக அவர் இன்னும் வெளிநாட்டிலிருந்து வரவில்லை. எனவே பிரிதொரு நாளை தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எனவே அதற்கு இணங்க எதிர்வரும் 28ஆம் தேதி மீண்டும் ஆஜராகுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இன்றைய நாளில் இடம்பெற்றது. இதே நேரத்தில் பார்க்கிற போது டில்வின் சில்வா ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் டில்வின் சில்வா. இவர் சொல்கிறார் என்ன விடயம்னு சொல்லி சொன்னால் பிள்ளையான் தொடர்பான ஒரு விடயத்தை தான் சொல்லி இருக்கின்றார். இந்த புலிகளுடைய ஆட்சி காலத்தின் போதும் அதன் பிற்பட்ட காலத்தின் போதும் குற்றங்கள் கொலைகளில் பிள்ளையான் நேரடியாகவே ஈடுபட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை டில்வின் சில்வா நேற்றைய தினம் கருத்து வெளிப்படுத்தி இருந்தார். அந்த ஒரு விடயமும் இன்றைய தினம் செய்திகளாக வெளிவந்திருந்தது. குறிப்பாக பார்க்கிற போது தங்களுடைய ஆட்சி விடயங்கள் தொடர்பாகவும் கூறியிருக்கின்றார். அதாவது பொய்களை கூறி ஆட்சி பீடமேறவில்லை, தாங்கள் கூறின அத்தனை விடயங்களையும் செய்வோம், செய்யக்கூடியவற்றை தான் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் என்றுதான் டில்வின் சில்வா கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் அவர் கூறிய கருத்துக்களினூடாக மேலும் பல விடயங்களை பிள்ளையான் தொடர்பாகவும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தருடைய காணாமல் போதல் தொடர்பில் தான் அவர் காணாமல் போயிருந்தார். எனவே அது தொடர்பிலான விசாரணைகளுக்காகத்தான் பிள்ளையான் அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி கிட்டத்தட்ட அவர் 90 நாட்களுக்கு தங்களுடைய அரசாங்கம் தடுத்து வைத்திருக்கிறது. எனவே அவர் வாய் திறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற போது பலர் உள்ளே போகலாம், கைதாகலாம் என்ற ரீதியில தான் டில்வின் சில்வா கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக பிள்ளையானுடன் கதைப்பதற்கு நிறைய பேர் ஆசைப்படுகின்றார்கள். அதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க போன்ற நபர்கள், மஹிந்த ராஜபக்ஷ, உதயன் கம்மன்பில, ராஜித சேனாரத்ன போன்றவர்கள் எல்லாரும் பிள்ளையானுடன் கதைக்க விரும்புகின்றார்கள். ஏன் கதைக்க விரும்புகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் தங்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு தகவலை சொல்லிவிட்டார் என்று அறிந்து கொள்வதற்கு தான் அவர்கள் பிள்ளையானுடன் தொடர்புகளை பேண விரும்புகின்றார்கள் என்று டில்வின் சில்வா கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே பிள்ளையான் வாயை திறக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது ஒவ்வொருவராக உள்ளுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லியும் டில்வின் சில்வா நேற்றைய தினம் கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயங்களை பார்க்கிற போது இந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் ஒன்று இன்றைய தினம் அதிகாலை விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதனூடாக 28 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இன்று காலையில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மகியங்கன தேசப்புற பிடிஎஸ் சந்தியில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பேருந்தினுடைய பிரேக் பயன்படுத்த முடியாமல் போனதுனால தான் இந்த ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் கொலைகள், கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியில் மித்தனியாவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. அந்த 3 பேர் அதில் உயிரிழந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நெந்தரியா
தெரியாமல் பைக்கில் வந்தவர்களூடாகத்தான் அந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. எனவே இவ்வாறு அந்த பைக்கில் வந்த நபரில் சந்தேக நபர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைந்திருந்தார். இந்தியாவில் இருந்துதான் அவர் நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு வந்ததன் பிற்பாடு கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இன்னும் ஒரு கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்க்கிற போது தெவினுவரவில் இரட்டை கொலை சம்பவம் அண்மைய நாட்களில் பதிவாகி இருந்தது. அதன் அடிப்படையில் வந்து மற்றும் ஒரு சந்தேக நபரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர்கள் மீது தான் இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. மார்ச் மாதம் 21ஆம் தேதி தான் இந்த சம்பவம் இரவு வேளையில் பதிவாகி இருந்தது. குறிப்பாக இந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட நபர்களை பார்க்கிற போது அவர்களுக்கு வயது 27 29. இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபருக்கு 33 வயதாக இருக்கிறது. இவ்வாறான சம்பவமும் பதிவாகி இருந்தது. குறிப்பாக இதுவரையில் பார்க்கிற போது கிட்டத்தட்ட 13 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வருடத்தில் மட்டும் இவ்வாறாக இலங்கையினுடைய நிலையானது மிகவும் மோசமானதாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான விசாரணைகளும் தற்போது வரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படாத ஒரு விடயங்களாகத்தான் காணப்படுகிறது. இதே வேளையில் இன்றைய நாளில் மேலும் பல செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது எதிர்வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற காத்திருக்கிறது. அதற்கு இணங்க பல்வேறுபட்ட தகவல்களும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது. அதற்கான அந்த பதிவு வந்து 2ஆம் கட்டமாக இன்றைய தினமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளிலையும் இடம்பெற இருக்கிறது. இதற்கு பிற்பாடு அந்த நாட்கள் வந்து நீடிக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது. இந்த தபால் மூல வாக்களிப்பிற்காக விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களாக 66,3499 விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக 64,8490 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 13,009 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளிலையும் இந்த பதிவு வந்து இடம்பெற காத்திருக்கிறது என்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக இலங்கையினுடைய கல்வித்துறையில புதிய சில மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றோம் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார். அண்மைய நாட்களாகவே பார்க்கிற போது இந்த போதைப்பொருள் பாவனையும் கடத்தற்காரர்களை கைது செய்வதும் அவர்களுடான குற்றங்களும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. அதற்கிணங்க இந்த கல்வித்துறையினூடாக மாற்றங்களை கொண்டு வருவதனூடாக இந்த போதைப்பொருள் பாவனைகளை குறைப்பதையும் அதன் வளர்ச்சியை தடுப்பதையும் மிக முக்கியமாக குறிக்கோளாக கொண்டு கல்வித்துறையில புதிய மாற்றங்களை கொண்டு வர போகின்றோம் என்ற விடயத்தையும் தான் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு அறிவிப்பையும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கண்டி தலதா மாளிகையை வந்து வழிபாடு செய்வதற்கான இனி புதிதாக ஆட்கள் வர வேண்டாம் என்ற ரீதியில் அவர்கள் வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். எனவே அத்தகையவர்களுக்கு தான் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். புதிதாக வருபவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்கு மிக நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஊடாக அவர்களை கட்டுப்படுத்துவதும் என்பது அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. எனவே புதிதாக யாரும் வர வேண்டாம் என்ற விடயத்தையும் போலீசார் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி மிக முக்கியமான இன்னும் ஒரு சம்பவமும் இந்த தலதா மாளிகை தொடர்பில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பள்ளி செல்லக்கூடிய மாணவன், அவனுக்கு 18 வயது தான் ஆகிறது. அவன் ஒரு காவி உடையை தரித்து கொண்டு தான் உள்ளே பிக்குகள் போன்று போகலாம் என்ற அடிப்படையில் அவராக உடை அணிந்து கொண்டு உள்ளே சென்றிருக்கின்றார். ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்கள் இலக்குவாக பிடித்து கொண்டார்கள், இவர் சிறுவன் சொல்லி. அப்படி கைது செய்யப்பட்டு அவர் தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவ்வாறாக சில விடயங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய நிலை வந்து குறிப்பாக பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் பெற்றோர்களும் மிக பொறுப்பாக வந்து நடந்து கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. மேலும் பல விடயங்கள் இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. அவை தொடர்பாகவும் பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த இலங்கைக்கு IMF கடன் திட்டங்களை வந்து வழங்கி கொண்டு வருகிறது. யாவரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் 5ஆம் கட்டத்திற்கான அந்த விடயத்தையும் வந்து
அவர்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 344 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு கடனுதவியாக கிடைக்கப்பெற போகிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அதிகாரிகள் அண்மைய நாட்களில் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அந்த ஒரு கலந்துரையாடி எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு இணங்கத்தான் இந்த 5ஆம் கட்ட விடயத்தை 5வது தவணை விடுவிப்புக்கு அவர்கள் அனுமதி வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இலங்கைக்கு 344 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியாக கிடைக்கப்பெற போகின்றது என்ற தகவலும் வெளியாகி இருந்தது. இவ்வாறாக பல விடயங்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக அவர்கள் நாணய நிதியம் சொல்கின்ற போது இலங்கை சீராக தன்னுடைய அந்த செயற்றிட்டங்களை முன்னெடுத்து கொண்டு செல்கின்றது, பொருளாதார இலக்குகளை வெற்றிகரமாக செயற்படுத்தி கொண்டு போகிறது, அதற்கு இணங்கத்தான் தாங்கள் இந்த கடனுதவிகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என்ற விடயத்தையும் தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் நாங்கள் எவ்வளவு கடனுதவிகளை வாங்குகின்றோமோ அவ்வளவிற்கு இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகும் என்பதுதான் வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த ஒரு கடனுதவியினூடாகவும் இப்பொழுது இலங்கை சந்தோஷப்பட்டால் கூட எதிர்காலத்தில் இது இலங்கைக்கு பெரிய ஒரு சவாலாகத்தான் வந்துவிடும் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய தினம் வெளிவந்த மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.